ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நேம் வந்து டர்போ விங்ஸுங்கிறது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணது தான். பட் ஆனால் அந்த சேனலுக்கு ஒரு உயிர் கொடுக்கணுங்கிறது ஒரு மோட்டிவேஷனில் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் எப்படின்னா வெறுமனா ஆட்டோமேட்டிக் கண்டென்ட் மட்டும் கிடையாது. ரோட் சேஃப்டி அதை தாண்டி தான். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அந்த அப்டேட்டு புது வண்டி ரிவ்யூஸ் போடுறது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். புது வண்டி புது கார்லாம் ரிவ்யூஸ் போடுறது வந்து அதுக்கப்புறம் தான். முதல்ல வந்து ரோட் ரூல்ஸ் தான் நம்ம சேனல் வந்து இம்பார்ட்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு வண்டி எடுக்க போகிறோம், ஒரு கார் எடுக்க போகிறோம், அதெல்லாம் எடுத்துக்கோங்க, தப்பு சொல்லலை. ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அதை ப்ராப்பராக எப்படி ஓட்டுறதுங்கிறது ஒன்று. வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹெல்மெட் போட்டிருந்தா மட்டும் ரெஸ்பான்சிபிள் ஆகாது. அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா, அதுவாகவே பட்டு தெரிஞ்சுக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சில பேருக்கு சொன்னாலும் புரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரிய போகிறதில்ல. ஆனால் மேபி புரியுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரோல் ரூல்ஸுங்கிற கிளாஸு. ஸோ அதை வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மஞ்சள், பச்சை, சிவப்பு அதெல்லாம் அந்த அந்த ரோட் ரூல்ஸ் வேறு, அது மேண்டிட்ரி. இது வந்து நாலேஜபிள் ரோட் ரூல்ஸ். ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஆனால் அப்டேட் பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளாக் வந்து க்ரியேட் பண்ணுவேன். டேர்னிங் எப்படி பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது வண்டியில் போய்க்கு இருக்கும்போது இன்னொருத்தனை பார்த்தா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோனேன், எவனாவது போய் இருப்பான். அவன் தன்னைத்தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு படாருன்னு இப்படி திரும்பி போப்பான். பார்த்தா இவன் என்கிட்ட முன்னாடி போய் கொடுத்துருப்பான். பாயிண்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. கொஞ்சம் டஃப் ஃபைட் தான். எனக்கே டஃப் ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட அறிவுக்கு இதெல்லாம் பெருசு, எனக்கு தெரிஞ்ச பெருசு. ஸோ நம்ம சேனல் வந்து இதுதான். அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் சைக்கிளோட அப்டேட்டு, மோட்டர் சைக்கிளோட காரோட அப்டேட்டு ரிவ்யூஸ் போட சொன்னீங்கன்னா ரிவ்யூஸும் போட்டுருவோம். இல்லை அந்த வண்டியை பற்றின ஒரு ஓவர் வியூவு, இல்லை என்னோட பர்சனல் கருத்தை சொல்ல சொன்னீங்கன்னா கூட கருத்தையும் சொல்லுவோம். தப்பே கிடையாது, நம்ம சொல்லுவோம். அதுக்காண்டி நீங்கள் மைண்ட் வரலான்றீங்க, மாவாய் நீ என்னன்னாலும் பேசுகிறான்டா அப்படின்பீங்க. கரெக்டு தான். என் வாய் நான் தான் பேச முடியும், மற்றவனை வந்து பேச முடியும். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. யாரும் உங்களை எதுவும் கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. லாஜிக்காக சொல்லுவேன், பிடிச்சிக்கோம் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். தயவு செஞ்சு ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறேங்கிற பேரில் கழுவி மட்டும் ஊற்றாதீங்க எல்லாரும். ஏன்னா நீங்கள் கழுவி ஊற்றுறதுனால 10 பைசாவுக்கு பிரோஜனமே இல்லை. அதுதான் உண்மை. இல்லை ஏதாவது நாலேஜபிள் இருந்துச்சு, நான் ஏதாவது சொல்கிறேன், கரெக்டான நாலேஜபிளாக தான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். நானுமே கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தோன்றது உங்களுக்கு தோணாமல் இருக்கலாம், உங்களுக்கு தோன்றது எனக்கு தோணாமல் இருக்கலாம். ஜஸ்ட் ஷேரிங் பண்ணலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு 2 ரூல்ஸை பற்றி தெரியுமா, எனக்கு ஒரு 2 ரூல்ஸை பற்றி தெரியும். என்னோட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களோட தான் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து வளருவோம், அவ்வளோதான். ஸோ இந்த டர்போ விங்ஸுங்கிற சேனல் வந்து நாட் ஃபார் ஒன்லி த மோட்டர் சைக்கிள் கண்டென்ட் அண்ட் கார் கண்டென்ட், இட் இஸ் ஃபார் த ரோல் கண்டென்ட் ஆல்சோ. 8 போட்டால் லைசன்ஸ் எடுத்துடலாம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் 8 போடாத நிறையா சப்ஜெக்டில் 8 அதுக்கு போட தேவையில்லை. இன்னொன்று, எனக்கு சில பேர்கிட்ட நான் பேசி பார்த்ததில்ல, ஏன் வண்டி நான் எப்படினாலும் ஓட்டுவேன், ஹெல்மெட் போட்டிருக்கணும், அதான் மேட்ரு. என்னை யாவனும் பிடிக்க முடியாது. எல்லாத்தையும் கரண்ட்டில் வச்சுருப்பேன், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும். சூப்பர்ப்பா, வெல்டன், வச்சுருக்கேன், தப்பே கிடையாது அது. ஆனால் நம்ம ஒரு ஸ்லாங்கில் ரோடில் ஓட்டிப்போம். ஆனால் அது இன்னொருத்தாளுக்கு பாதிக்குமாங்கிறதை பற்றி சேர்த்து யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ரோட்டில் ஓட்டிப்பாங்க. நம்ம செய்கிற இது வந்து அவங்களையும் பாதிக்கக்கூடாது, அவங்க செய்கிறது நம்மளையும் பாதிக்கக்கூடாது. அதுக்காண்டி என் வண்டிடா நான் எப்படினாலும் ஓட்டுவேன்டா, நீ என்னடா அதை சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா
சில கண்டென்ட்லாம் இனிமேல் தான் புதுசாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பாருங்கள். இப்படியும் பிடிக்கல நீ சொல்கிறதெல்லாம் பாடா எல்லாருக்கும் தேவையே இல்லை அவங்க கண்டென்ட்லாம் அப்படின்னா போயிட்டு வாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன். தேங்க்யூ போயிட்டு வந்தீங்கன்னா தேங்க்யூ முடிஞ்சு. வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோதான். டர்போவிங்ஸ் ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்தாச்சு மக்களே. இனிமேல் நான் வந்து ஃபுல் வாரத்துக்கு ஒரு வீடியோ ஏதாட்டி போட்டுருவேன் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முதல்ல இப்போ வந்து கிளாஸ் எடுக்கணும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளாஸ் எடுக்க முடியும். முதல்ல ஆனா போடு, அதுக்கப்புறம் ஆப்பு ஆனு இந்த கன்ஜெக்ஷன் வேர்டெல்லாம் வரும். கன்ஜெக்ஷன் அதை விடுங்க. அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு. 8 போட்டால் மட்டும் கிடையாது, இதுக்கும் நிறைய கிளாஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபாரின் வச்சுருவாங்க ரிவர்ஸ்லேயே அப்படியே வந்து காரை நிப்பாட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்குலாம் போக மாட்டேன். ஆனால் ஜஸ்ட்டு நான் பேசுகிறது ஒரு 2 நிமிஷம் கேட்டாலே போதும். நான் என்ன வீடியோ ப்ளாக் போடுறேனோ அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன், சாத்தியமாக கேட்க மாட்டேன். ஏன்னா இது வந்து அதெல்லாம் அவங்களுக்காக. சப்போஸ் என் மெசேஜ் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். நான் அதை பற்றி தப்பே சொல்ல மாட்டேன், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என் மெசேஜ் எல்லாம் யூஸ்ஃபுல் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணவே தேவை. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாத்தியமாக சொல்ல மாட்டேன் நான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க. இல்லை வேண்டாம்னு நினச்சிங்களா ஜஸ்ட் கெட் அவுட் முடிஞ்சு. அவ்வளோதான். நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சேனல் வந்து இதுக்கு தான். முதல்ல ரோட் ரூல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அப்டேட்ஸை பற்றி ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் அந்த பைக்கோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் அதில் அப்படியே ஊடால கண்டென்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. வெல்கம் டு டர்போவிங்ஸ். மக்களை இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது, அந்த அனிமேஷன் காமிச்சு நம்மளுக்கு அது போடுறது, இல்லை வண்டி எப்படி ஸ்டைலாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, அந்த மாதிரி டீம்லாம் நம்மளுக்குலாம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு ஆள் தான். ஸோ நம்மளுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஸோ கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ அதில் கொஞ்சம் எடிட்டிங் பண்ண முடியுமோ பண்ணிடுவேன். பட் ஆனால் கிராஃபிக்ஸு அனிமேஷன்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ட்ரை பண்ணுறேன், பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.